ಮೂರನೇದಾಗಿ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯದಲ್ಲಿ to live a bold life, not a fearful life. ನೀವು ಧೈರ್ಯವಾದ ಜೀವನವನ್ನು ಬಾಳಲು, ಧೈರ್ಯ ಇಲ್ಲದ ಜೀವನವನ್ನು ಬಾಳಲು, தைரியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னை உங்களை அழைச்சது. ಧೈರ್ಯ ಉಳ್ಳ ಜೀವನವನ್ನು ನೀವು ಬಾಳಲಿಕ್ಕೆ. எது எடுத்தாலும் பயம், ಯಾವುದು ತೆಗೆದರೂ பயந்து பயந்து பயந்து, ಭಯಪಟ್ಟು எனக்கு பயந்து வருது. ಯಾಕಪ್ಪ ನನಗೆ ಭಯ ಬರ್ತಾ ಇದೆ. ಪೇತ್ರನು இயேசுவ சிலுவையில அறைய போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, புடிச்சிட்டு போறாங்க, அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ಯೇಸುವನ್ನು ಅವರು ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ ಅಂತ ಕೇಳಿದ பயப்படுறாரு, ಭಯಪಡುತ್ತಾರೆ, பயந்து நடுங்குறாரு, ಭಯಪಟ್ಟು ನಡುಗುತ್ತಾರೆ. நான் அவன் இல்ல, ನಾನು ಅವನಲ್ಲ, நான் அவன் இல்ல, ನಾನು ಅವನಲ್ಲ, நான் அவன் இல்லன்னு ನಾನು ಅವನಲ್ಲ ಅಂತ ಭಯಪಟ್ಟು மறுதலிச்சவரு ಅವರು ತಿರಸ್ಕರಿಸಿದರು. பெந்தகோஸ்து நாள்ல ஆண்டவர ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு ஓடி போய் பிரசங்கம் பண்றாரு. ಪಂಚಾತ್ಮ ದಿನ ಬಂದ ತಕ್ಷಣ ಆತನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ஒரே நாள்ல 3000 பேர், ஒரே பிரசங்கத்துல 3000 பேர், ಒಂದೇ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ 3000 ಜನರು. எங்க இருந்து வந்துச்சுங்க தைரியம்? ಎಲ್ಲಿಂದ ಬಂತು ಈ ಧೈರ್ಯ? power of the holy spiritங்க, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿ. ஹalleluya, ஹalleluya. அதுதான் அந்த வாழ்க்கை வாழதான் என்னை உங்களை அழைச்சிருக்காரு. ಆತರ ಆ ಜೀವವನ್ನು ಜೀವಿಸಲೇ ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. இந்த கிறிஸ்மஸ் நாள்ல, ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನದಲ್ಲಿ உங்களை கொண்டு, ನಿಮ್ಮನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು, உங்களை வச்சு ஆண்டவருக்கு நிறைய பேரை உங்களை வச்சு சொல்ல விரும்புகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ಅನೇಕರಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡು ಹೇಳಲಿದ್ದಾನೆ. அப்ப போய் பயப்படக்கூடாது, ಆಗ ಭಯಪಡಬಾರದು, அவ பயந்து பயந்து பேசக்கூடாது, ಆಗ ಭಯಪಟ್ಟು ಬಾಳಬಾರದು. கிறிஸ்து பிறந்த மாதம் இது, ಕ್ರೈಸ್ತನು ಹುಟ್ಟಿದ ದಿನ. ஏத்துக்கப்பா, ಅಂಗೀಕರಿಸಪ್ಪ. அவங்களை என்னன்னு நினைக்கட்டும், கல்லுல அடிக்கட்டும், எதையாவது நினைக்கட்டும், ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಏನಾದ್ರೂ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ, ಕಲ್ಲನ್ನು ಎತ್ತೊಡೆಯಲಿ, அவங்க ಅದು நினைச்சுக்குவாங்க, ಅವರು ಅದನ್ನೇ ಅನ್ಕೊಳ್ತಾರೆ, இவங்க அது நினைச்சுக்குவாங்க, ಇವರು ಅದನ್ನು ತಿಳಿಕೊಳ್ತಾರೆ. அதுக்குன்னு சொல்லாம இருக்காதீங்க. ಅದಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳದೆ ಇರಬೇಡಿ. சொல்லாம விட்டுட்டீங்கன்னு சொன்னா, ಹೇಳದೆ ಬಿಟ್ಟರೆ ஒரு நாள் அவங்க மரணத்தை சந்திப்பாங்க. ಒಂದು ದಿನ ಅವರು ಮರಣಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. அப்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம், ಆಗ ನಮಗೆ ಅದು ಫೀಲ್ ಆಗುತ್ತದೆ. ಹೇಳದೆ ಬಿಟ್ಬಿಟ್ವಾ, என் கடமை செய்யாம விட்டுட்டனே, ನನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡದೆ ಇದ್ದೇನಲ್ಲ. ஒரு நாள் பயந்தார் பேதுரு. ಒಂದು ದಿನ ಪೇತ್ರನು ಭಯಪಟ್ಟನು. ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್ ಉள்ள ಬಂದ ಉடನೆ, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಶಕ್ತಿ ಬಂದ ಒಳಗೆ ಬಂದ ತಕ್ಷಣ பேசுறார் பாருங்க, ಹಾಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. அப்போஸ்தலர் 2:14 அப்போஸ்தலர் 2:14 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே. ಆದರೆ ಆಗ ಪೇತ್ರನು 11 ಮಂದಿಯೊಂದಿಗೆ ನಿಂತು, ಗಟ್ಟಿಯಾದ ಧ್ವನಿಯಿಂದ, ಯೆಹೂದ್ಯರೇ, கிவி கொடிரி. எங்க பாத்தீங்களா? ஆனா ஒரு டைம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு இவரு? ಒಂದು ದಿನ பயந்து நடுங்கினாரு, ಭಯಪಟ್ಟು ನಡುಗುತ್ತಾ. ஆனா ஆவியானவர் உள்ள வந்த உடனே ಆತ್ಮನು ಒಳಗೆ ಬಂದ ತಕ್ಷಣ பயம் போயிடுச்சு, ಭಯ ಹೋಗಿತು, boldness வந்துருச்சு பாருங்க. ಅವರ ಒಳಗೆ ಆ ಶಕ್ತಿ. ஹalleluya. ஆவியானவர் எதுக்குங்க எனக்கும் உங்களுக்கும்? ಆತ್ಮನು ನಿಮಗೆ ನನಗೆ ಯಾಕೆರಿ? to live a bold life, ನೀವು ನಾನು ಧೈರ್ಯವಾಗಿ தைரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு, ಧೈರ್ಯವುಳ್ಳ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲು. ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, சத்தத்தை உயர்த்தி சொல்றாரு, ಶಬ್ದ ಧ್ವನಿಯನ್ನು ಸೈಲೆಂಟಾ பேசினாரு. நான் இல்ல, நான் அவன் இல்ல. ಮೆತ್ತಗೆ ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದರು, ನಾನಲ್ಲ ಅಂತ. ಆದ್ರೆ ಈಗ ಯೂದர்களே, ಶಬ್ದ ಧ್ವನಿ, ದೊಡ್ಡ ಧ್ವನಿಯಿಂದ, ಗಟ್ಟಿಯಾದ ಧ್ವನಿಯಿಂದ அழகா சொல்லுது பாத்தீங்களா? கன்னடத்துல சில வார்த்தைகள் எனக்கு ரொம்ப இஷ்டம். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ವಾಕ್ಯಗಳು ಧ್ವನಿ சொல்லுங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ಧ್ವನಿ ಎಂಬುದು ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿದೆ. ಗಟ್ಟಿಯಾದ ಧ್ವನಿ, ಉರತ್ತ ಸತ್ತಮಾಯ್, ಗಟ್ಟಿಯಾದ ಧ್ವನಿ, ಧೈರ್ಯತೋಡೆ, ಧೈರ್ಯದಿಂದ, ಯೂದರೇ செவி கொடுங்க, ನೀವು ಕೇಳಿರಿ. அப்படியே அடிச்சு பேசுறாரு பேதுரு. ಹಾಗೆ ಒಡೆದು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ, நீங்க தான் கொன்னீங்க, ನೀವೇ ಸಾಯಿಸಿದ್ದೀರಾ, உங்களுக்காக வந்த மேசியாவை நீங்க தான் கொன்னீங்க, ನಿಮಗೋಸ್ಕರ ಬಂದ ಮೇಸಿಯವನನ್ನು ನೀವೇ ಸಾಯಿಸಿದ್ದೀರಾ. அந்த பிரசங்கத்துல, ಆ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ 3000 பேர், 3000. ஹalleluya. 13வது வசனத்துல, 4வது அதிகாரம் 13வது வசனத்துல, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, எப்படி தைரியம் வந்துச்சு? ಪೇತ್ರನು ಯೋಹಾನನು ಮಾತನಾಡುವ ಧೈರ್ಯವನ್ನು ನೋಡಿ எப்படிங்க தைரியம் வந்துச்சு? ಯಾವ ರೀತಿ ಧೈರ್ಯ ಬಂದಿದೆ? தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஹalleluya. ಪೇತ್ರನಾಗಲಿ ಯೋಹಾನಾಗಲಿ ವಿದ್ಯೇತನೆ ಇಲ್ಲದೆ ಇರುವವರ ಆತನ ಧೈರ್ಯವನ್ನು ಅಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. 31வது வசனத்துல, 4வது அதிகாரம் 31வது வசனத்துல, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. ஹalleluya.
ஹalleluya. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். சொல்லமா தைரியம்? ಧೈರ್ಯದಿಂದ ಹೇಳಿದರು. தைரியம் எங்கிருந்து வரும்? ಧೈರ್ಯ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? எங்க அப்பா கூட இருந்தா தான் வரும். ನನ್ನ ತಂದೆ ನನ್ನ ಬಳಿ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ಬರ್ತದೆ. ஒரு குழந்தைக்கு ಒಂದು ಮಗುವಿಗೆ ஒரு தைரியம் வருதுன்னு சொன்னா ಒಂದು ಧೈರ್ಯ ಬರ್ತದೆ ಅಂದ್ರೆ ಯಾವಾಗ ಬರುತ್ತದೆ? ஒரு குழந்தை, ಒಂದು ಮಗು, ஒரு பெரிய பாடி பில்டர் வராரு. ಒಂದು ದೊಡ್ಡ ಬಾಡಿ ಬಿಲ್ಡರ್ ಬರ್ತಾರೆ. ಈ குழந்தை அவங்க அப்பா கூட போய்கிட்டு இருக்காரு. ಈ ಮಗು ಅವ್ರ ತಂದೆ ಜೊತೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. தைரியமா போறாரு. ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்க அப்பா அந்த பாடி பில்டர் அடிப்பாரே என்னன்னு தெரியல, இவர் இப்படி இருக்காரு. ಆ ತಂದೆ ಆ ಬಾಡಿ ಬಿಲ್ಡರ್ ಅನ್ನು ಹೊಡಿತಾರೋ ಇಲ್ವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. குழந்தை அப்பா கூட இருக்கிறதுனால ಮಗು ತಂದೆ ಬಳಿ ಇರೋದ್ರಿಂದ தைரியமா போகுது, ಧೈರ್ಯದಿಂದ ಹೋಗ್ತಾ ಇದೆ. அது பாடி பில்டரோ யாரோ, ಅದು ಬಾಡಿ ಬಿಲ್ಡರೋ ಯಾರೋ, என் அப்பா என் கூட இருக்கிறார், ನನ್ನ ತಂದೆ ನನ್ನ ಬಳಿ ಇದ್ದಾರೆ. அதை விட மேலாக ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ இந்த உலகத்துல யார் எனக்கு எதிராக உங்களுக்கு எதிராக நின்னாலும் ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ನಿಮಗೆ ನನಗೆ ಎದುರಾಗಿ ನಿಂತರು, ஆவியானவர் எனக்குள்ள, ಆತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ. ஹalleluya, ಹalleluya. ஆவியானவர் என் கூட இருக்கிறாருங்க. ಆತ್ಮನು ನನ್ನೊಳಗೆ அவர் வல்லமை என் கூட இருக்குங்க. ಆತನ ಶಕ್ತಿಯು ನನ್ನೊಳಗೆ ಇದೆ. எதையும் மேற்கொள்ள என்னால முடியும். ಯಾವುದನ್ನು ಗೆಲ್ಲಲು ನನಗೆ ಶಕ್ತಿ. ஹalleluya. ಹalleluya. பாருங்க, பீட்டரும் ஜான் பத்தி பார்த்தோம். ಪೇತ್ರನು ಯೋಹಾನನು ಕುರಿತು ನೋಡಿ. பவுலும் பர்னபாசும் பாருங்க. ಪೌಲನು ಬರ್ನಬಾಸರ ಕುರಿತು ನೋಡಿ. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி வேதம் சொல்கிறது. ಆಗ ಪೌಲು ಬರ್ನಬಾ ಧೈರ್ಯದಿಂದ ನೋಡಿ. எப்படி தைரியம் கொண்டு பேசினாங்களாம், ಧೈರ್ಯದಿಂದ ಮಾತನಾಡಿದರು. ஆக ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு அந்த போல்ட்னஸ் கொடுப்பாரு. எப்ப தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் எனக்குள்ளாக இருக்கும்போது. ದೇವರು ನಿಮಗಾಗಲಿ ನನಗಾಗಲಿ ಆ ಧೈರ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ಯಾವಾಗ ಅಂದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವಾಗ. அவங்க எருசலேமில் இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரம் இல்ல, ಆತನು ಯೆರೂಸಲೇಮಲ್ಲಿ ಇರುವ ಜನರಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, மாத்திரம் இல்ல, ಯೂದರಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, அந்நியருக்கும் ಅನ್ಯರಿಗೂ கிரேக்கருக்கும். நீங்க சொல்லலாம், எனக்கு கிடைக்குமா? ನನಗೆ ಸಿಗುತ್ತದಾ? எனக்கு ஆவியானவர் இருப்பாரா? ನನಗೆ ಆತ್ಮನು ಇರುತ್ತಾನಾ? ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்கீங்க, நான் கலர் இல்ல, ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇರೋ ನಾನು ಕಲರ್ ಇಲ್ಲ, நான் மேல ஜாதி இல்ல, ನಾನು ಮೇಲಿನ ಜಾತಿ ಅಲ್ಲ, நான் கீழ ஜாதி, ನಾನು ಕೆಳಗಿನ ಜಾತಿ, நான் அந்த கலர், நான் இந்த கலர், ನಾನು ಆ ಕಲರ್ ಈ ಕಲರ್, நான் படிக்காதவன், ನಾನು ಓದಲಿಲ್ಲ, நான் அத பண்ணிட்டவன், நான் இத பண்ணிட்டவன், ನಾನು ಅದನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ ಇದನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ. நீங்க யாரா இருந்தாலும் ನೀವು ಯಾರಾಗಿದ್ದರು கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ನೀವು ಕೇಳಿದರೆ ಆತನು ಕೊಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார், ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஏசப்பா சொல்றாரு, ஏசப்பನು ಹೇಳುತ್ತಾನೆ, என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், ನನ್ನ ತಂದೆಯ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ, அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ಆಗ ஹல்லேலூயா. சத்திய வேறொரு ஆவியானவரை, தேற்றரவாளனை, ಸಂತೈಸುವಾತನನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡಲಿದ್ದಾನೆ. ಯಾರು கொடுப்பாங்க? ಯಾರು ಕೊಡುತ್ತಾರೆ? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு கொடுப்பார். ನಾನು ತಂದೆಯನ್ನು ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ, ಆತನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமல் அறியாமலும் இருக்கிறது. ಲೋಕವು ಆ ಸತ್ಯ ಉಳ್ಳವನನ್ನು ಅರಿತದೆ ಕಾಣದೇ ಇದೆ. அப்படி காணாத இருக்கிறதுனால அவங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ಆಗ ಕಾಣದೇ ಇರುವ ಕಾರಣ ಅವರು ಅಂಗೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அவரை நீங்க அறிவீங்கன்னு சொல்லி, ಆತನು ನಿಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವ ಕಾರಣವೇ ನೀವು ಅವರನ್ನು ಹೊಂದುವಿರಿ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ask and receive, ನೀವು ಕೇಳಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಿ the holy spirit, ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮವನ್ನು, பரிசுத்த ஆவியானவரை ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ಕೇಳಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಿ. ஒரு சரியான வார்த்தை கொடுக்கிறார் பாருங்க. ಅದು ಸರಿಯಾದ ಮಾತನ್ನು லூக்கா ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. 11:13 ಲೂಕ 13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் ತಂದೆ ಅನ್ನಿಸಿಕೊಳ್ಳುವವರು ನೀವೇ உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ರೊಟ್ಟಿಗಳನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ ನೀವಿರುವಾಗ, ಒಳ್ಳೆ ರೊಟ್ಟಿಗಳನ್ನು ಕೊಡಲು பரமபிதாவானவர் பரம ತಂದೆ ಆತನು தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ಪವಿತ್ರಾತ್ಮವನ್ನು ಕೊಡುವುದು ಅದು ನಿಶ್ಚಯವಲ್ಲವಾ? நீங்க நினைக்காதீங்க, எனக்கு இல்ல அவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான். ನೀವು ಅನ್ನಿಕೊಳ್ಳಬೇಡಿ ಅವರಿಗೆ ಇವರಿಗೆ ನನಗಲ್ಲ ಅಂತ. அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, ಅವರು ತೀರ್ಕ ದರ್ಶನ ಹೇಳ್ತಾರೆ, அவங்க மட்டும் அந்நிய பாஷை பேசுறாங்க, ಅವರು ಅನ್ಯ ಭಾಷೆಯನ್ನು ಮಾತನಾಡ್ತಾರೆ, அவங்க மட்டும் சுகத்துக்காக ஜெபம் பண்றாங்க, ಅವರು ಮಾತ್ರ ಸುಖಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ, அந்த அற்புத அடையாளங்களை அவங்க மட்டும் செய்றாங்க, நாங்க செய்ய முடியலையே. ಆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಅವರು ಮಾಡ್ತಾರೆ, ನಾನು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ஒண்ணும் இல்ல, ಏನಿಲ್ಲ, நீங்க கேளுங்க, ನೀವು ಕೇಳಿ. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கு, ಆತ್ಮನು ನಿಮ್ಮೊಳಗಿದ್ದಾನೆ, அபிஷேகம் என் தலைமையிலே, ಅಭಿಷೇಕವು ನಿಮ್ಮ ತಲೆ ಮೇಲೆ, ஆவியானவர் எனக்குள்ள, ಆತ್ಮನು ನಿಮ್ಮೊಳಗೆ, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஹல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ள இருப்பாருங்க. ಆತ್ಮನು ನಮ್ಮೊಳಗಿದ್ದಾನೆ. கேட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுத்துருவாரு, ಕೇಳಿದರೆ ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. அந்த ಅನುಭವ வேணும்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் செய்வார். ಆ ಅನುಭವ ಬೇಕಾದರೆ ನೀವು ಕೇಳಿದರೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ಯಾಕಂದರೆ ಪವರ್ಫುಲ್ ಲೈಫ್ வாழ்றதுக்கு, ನಾವು ಶಕ್ತಿ ಉಳ್ಳ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲು, ಹೋಲಿ ಲೈಫ್ வாழ்றதுக்கு, ನಾನು ಪವಿತ್ರ ಉಳ್ಳ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲು,
போல்ட் லைஃப் வாழ்வதற்கு ನಾನು ಒಂದು ಧೈರ್ಯವಾದ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲು ஹalleluya ಹalleluya இன்னைக்கு ಇವತ್ತೇ ஆவியானவரே ಆತ್ಮನನ್ನು அறை கதவை பூட்டிக்குங்க. ನಾವು ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಿ. உங்க அனுபவம் எனக்கு வேணும்பா, ನಿಮ್ಮ ಅನುಭವ ನನಗೆ ಬೇಕಪ್ಪ. நீங்க கேட்டீங்கன்னா கொடுக்க அவர் வல்லவரா இருக்கார். ನೀವು ಕೇಳಿದರೆ ಕೊಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அதான் சொல்றாரு, ಅದನ್ನೇ ಹೇಳುತ್ತಾರೆ. நீயே கொடுக்கும்போது, ತಂದೆ ಅನ್ನಿಸಿಕೊಂಡಿರುವ ನೀನೇ ಕೊಡುವಾಗ, உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும்போது, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆ ವಿಷಯವನ್ನು ಕೊಡುವಾಗ, உன்னை விட நான் எவ்வளவு நல்லவன், ನಿನಗಿಂತ ನಾನು ಎಷ್ಟು ಶ್ರೇಷ್ಠನು, உன்னை படைச்சவன், ನಿನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದವನು, உருவாக்கினவன், ನಿನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ್ದೇನೆ, நான் கொடுக்க மாட்டேனா? ನಾನು ಕೊಡುವುದಿಲ್ಲವಾ? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, இப்படியே தான் வாழ்றேன், ಈಗ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, இப்படியே வாழ்ந்துட்டு போலாம், ಇದೇ ಹೀಗೆ ಬಾಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ அப்படின்னு இருக்காதீங்க. ಆ ರೀತಿ ಅನ್ಕೊಳ್ಬೇಡಿ. சும்மா ஏதோ 10ல 11 வாழ்றதுக்கு இல்ல. ಸುಮ್ಮನೆ 10ರಲ್ಲಿ 11 ಬಾಳಬೇಡಿ. உலகத்தை கலக்குகிறவர்கள். உங்களை பார்த்தா என்ன சொல்லணும் தெரியுமா? ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿದರೆ உலகத்தை கலக்குகிறவர்கள், ಲೋಕವನ್ನು ಕದಲಿಸುವವರು எங்கேயும் வந்துவிட்டார், ಇಲ್ಲಿಯೂ ಬಂದಿದ್ದಾರೆ, எங்கேயும் வந்துவிட்டார், ಇಲ್ಲಿಯೂ ಬಂದಿದ್ದಾರೆ. என்ன நடக்க போதோ தெரியல, ಏನು ನಡೆಯಲಿದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya ಹalleluya. அந்த மாதிரி லைஃப வாழ்றது தான் என்னைய ಆ ರೀತಿಯನ್ನು ಜೀವವನ್ನು ಜೀವಿಸಲು ನಿಮ್ಮನ್ನು அந்த அனுபவத்தை ಕರೆದಿದ್ದಾನೆ. கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்ளுங்க. ಆ ಅನುಭವವನ್ನು ಕೇಳಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಿ. இல்லன்னா ಇಲ್ಲವೆಂದರೆ